Hello friends, welcome to Rabbit Tech. நாம இன்னைக்கு ஒரு மானிட்டரோட அன்பாக்சிங் தான் பார்க்க போறோம். MSI 24" கேமிங் மானிட்டர். பாருங்க அதோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூவை பார்ப்போம். பாக்ஸை ஓப்பன் பண்ணதும் ஃபஸ்ட்டு ஒரு இன்ஸ்டாலேஷன் கைடு வச்சுருக்காங்க, அதை எடுத்துருவோம். பவர் கனெக்டரு, பவர் அடாப்டரு, யூசர் மேனுவல், அதில் ஃபிட்டிங் தேவையான ஸ்க்ரூவும் இருக்குது, HDMI கேபிள், ஸ்டாண்டை கனெக்ட் பண்ணக்கூடிய கனெக்டர். இனி மானிட்டர் எடுப்போம். ஸ்டாண்டை வச்சுருக்காங்க, ஸ்டாண்டை கனெக்ட் பண்ணக்கூடிய ஹோல்டர், மானிட்டர் வெளியே எடுப்போம். இதான் நம்மளோட MSI கேமிங் மானிட்டர். இதை இன்ஸ்டாலேஷன் பண்ணிவிட்டு இப்போ ரிவ்யூவாக பார்ப்போம். இந்த MSI மானிட்டர் ஒரு கர்வ்டு கேமிங் மானிட்டர். இந்த மானிட்டரால் 144 ஹெர்ட்ஸ் வரைக்கும் சப்போர்ட் பண்ண முடியும். இதோட ரிஃப்ரெஷ் ரேட் அதிகமாக இருக்கனால கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்மூத்தாக இருக்கும். இதோட ரெஸ்பான்ஸ் டைம் 1 ms. அதனால் இதோட கேமிங் ஃப்ரேம் ரேட் பெட்டராகவே இருக்கும். இதில் AMD ஃப்ரீசிங் டெக்னாலஜி இருக்கிறதுனால கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் பெட்டராக இருக்கும். பொதுவாக MSI ஆப்டிக்ஸ் மானிட்டரில் ப்ளூ லைட் ரிடக்ஷனை யூஸ் பண்ணுவாங்க, அதனால் ஐ ஸ்ட்ரெயின் கம்மியாக இருக்கும். இந்த மானிட்டரோட வியூ ஆங்கிள் 170 டிகிரி இருக்கனால நீங்கள் சைட்லேருந்து பார்த்தாலும் உங்களுக்கு நெகட்டிவ் பிக்சர் தெரியாது, கிளியராக பெட்டரான குவாலிட்டி பிக்சரே கிடைக்கும். இதில் ஃபுல் HD ரெசல்யூஷன் வரைக்கும் சப்போர்ட் பண்ண முடியும். இதோட பிரைட்னஸ் 25 நிட்ஸ். இந்த மானிட்டரோட இன்புட் ஒரு டிஸ்பிளே போர்ட், 2 HDMI போர்ட்டு. இந்த மானிட்டரோட கான்ட்ராஸ்ட் ரேஷியோ 3000:1. அதனால் டிஸ்பிளேயோட கிளாரிட்டி பக்காவாக இருக்கும். இந்த மானிட்டரோட செட்டிங்ஸ் ஆக்சஸ் பண்ண பேக்கில் ஒரு ரெட் கலர் பட்டன் கொடுத்துருக்காங்க. அதில் போனால் ரிஃப்ரெஷ் ரேட் எல்லாத்தையும் இதில் செட் பண்ணிக்கிட முடியும். பொதுவாக மானிட்டரோட பிரைட்னஸ், கான்ட்ராஸ்ட்டு, ரிஃப்ரெஷ் ரேட் எல்லாத்தையும் இங்கே அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய பட்டனை பேக்கில் கொடுத்துருக்காங்க. இனி இதோட கேமிங் பர்ஃபார்மன்ஸ் பார்ப்போம். அதோட ரிஃப்ரெஷ் ரேட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். இந்த மானிட்டரோட ரிஃப்ரெஷ் ரேட் 144 ஹெர்ட்ஸ் இருக்கனால கேமிங் பர்ஃபார்மன்ஸ் பெட்டராகவே இருக்கும். உங்களுக்கு எந்த லேக்கும் ஃபீல் ஆகாது. இதோட ரெஸ்பான்ஸ் டைமும் 1 மில்லிசெகண்ட் இருக்கனால உங்களுக்கு பெட்டர் ஃப்ளிக்கர் ரேட் எல்லாமே பெட்டராக இருக்கும். மொத்தத்தில் பட்ஜெட் ரேட்டில் இது ஒரு பெஸ்ட் கேமிங் மானிட்டர். பொதுவாக இது VA பேனல் தான். பொதுவாக நீங்கள் IPS பேனல் போனால் இன்னும் ப்ரைஸ் அதிகமாகவே ஆகும். ஒரு 15K ரேஞ்சில் இது ஒரு பெட்டர் மானிட்டர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். பாய்.